கைஸ், இந்த வீடியோல பிரேக் கண்டினியூ பாஸ் பத்தி சிட்டி வந்து வசீகரனை கண்டுபிடிக்கும் இல்லையா, அந்த சீனை வச்சு நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கத்துக்க போறீங்க. அண்ட் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பைத்தான் நீங்க ஸ்கிராச்ல இருந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் கோர்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நவ் லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் இப்போ பிரேக் பத்தி பார்ப்போம். இப்போ சிட்டிக்கிட்ட வந்து ஒரு ரோபோ குரூப் இருக்கும். அந்த குரூப்புக்குள்ள தான் டாக்டர் வசீகரன் உள்ள பதுங்கி இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ சிட்டியோட டாஸ்க்கு. ஸோ இப்போ என்ன பண்ணும் சிட்டி வந்து ஒவ்வொரு ரோபோவா சர்ச் பண்ணும். அதில் டாக்டர் வசீகரன் வந்தவனையும் தேடுற அந்த ப்ராசஸ் வந்து நிப்பாட்டிடும். ஓகேங்களா? பிரேக் பண்ணிடும். ஓகே, பிரேக் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதை எப்படி இப்போ ப்ரோக்ராமிங்கில் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சிட்டியோட அந்த ரோபோட்ஸை வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இதுதான் நம்ம லிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருந்தால். ஓகேங்களா? இந்த லிஸ்ட்டை பற்றி ஃபியூச்சரில் வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகேங்களா? நவ் இப்போதைக்கு வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்தால் லிஸ்ட் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. இதில் தனித்தனி ஸ்ட்ரிங்காக நான் வந்து கம்மா போட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு ரோபோட்டாக. ஓகேங்களா? நவ் இந்த ரோபோட்டை வந்து ஒன்று ஒன்றா இப்போ நம்ம லூப் பண்ணி பார்க்க போகிறோம், வெளியில் எடுத்து பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபார் ஐஇன் அப்படின்னு போடுவோம்ல, அதுக்கு பதிலாக நான் இங்கே ஐக்கு பதிலாக சர்ச் அப்படின்னு போட்டுக்கிறேன். சர்ச்சின் இந்த லிஸ்ட்டை எப்படி லூப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் சர்ச்சின் அப்படின்னு போட்டு இந்த ரோபோட்டோட இந்த லிஸ்ட்டோட வேரியபிள் ஜஸ்ட் இங்கே போடுங்க. இந்த லிஸ்ட்டோட வேரியபிள் நம்ம போடாச்சு. தென் பிரிண்ட் சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நமக்கு வந்து வெளியில் அவுட்புட்டில் வரும். ஓகேங்களா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள். ரோபோட் 1, ரோபோட் 2, ரோபோட் 3, ரோபோட் 4, ரோபோட் 5, டாக்டர் வசி இருக்காரு, தென் ரோபோட் 6 அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ ஒவ்வொன்றா நம்ம எப்படி வெளியில் ரோபோட்டை வந்து எடுக்கிறது அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போது டாக்டர் வசீகரன் வந்தோடனே எப்படி நம்ம பிரேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் சர்ச் ஈக்குவல் டு நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ சர்ச்சோட வேல்யூ வந்து டாக்டர் வசியாக இருந்துச்சு அப்படின்னா பிரேக் அப்படின்னு வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, இஃப் சர்ச்சோட வேல்யூ டாக்டர் வசியாக இருக்க போது அப்படி இருந்துச்சு அப்படின்னா லூப்பை வந்து நம்ம பிரேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ நான் ரன் பண்ணுறேன், லூப் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ரோபோட் 5ஓட பிரேக் ஆயிடுச்சு. இப்போ சிட்டி வந்து டாக்டர் வசீகரனை கண்டுபிடிச்சோடனே என்ன பண்ணும்? பிளாக் ஷீப் அப்படின்னு கத்தும். ஸோ அதுக்கு ஃபார் லூப்ல இருந்து வெளியே வந்துட்டு பிரிண்ட் பிளாக் ஷீப் அப்படின்னு வந்து போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ரன் பண்ணுறேன், ரோபோட் 5 வரைக்கும் வந்துருச்சு. அண்ட் ரோபோட் 5க்கு அப்புறம் யார் இருக்கா? டாக்டர் வசீகரன் இருக்காரு. ஸோ அவரை கண்டுபிடிச்சவனே பிளாக் ஷீப் அப்படின்னு வந்து சிட்டி கத்துது. ஓகேங்களா? நவ் அவுட்புட்டில் வந்துருச்சு. ஓகே, ரைட். இப்போ பிரேக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இப்போ கண்டினியூ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்கேஸ் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே சனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ரோபோட் 3க்கு அப்புறம் சனாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சனா இருக்காங்க. சனாவை வந்து சிட்டி தேடணும்னு அவசியம் இல்லை. சனா வந்தால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஒன்லி டாக்டர் வசீகரனை தான் தேட போகுது. ஓகே, இப்போ அதுக்கு இஃப் டாக்டர் வசீகரனாக இருந்தால் பிரேக் பண்ணு. இன்கேஸ் இஃப் சர்ச் ஈக்குவல் டு சனாவாக இருந்தால் கண்டினியூ அப்படின்னு வந்து கொடுக்க போகிறோம். இப்போ இந்த கண்டினியூ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனாவை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். அது அவுட்புட்டில் சனானே வராது. இதுக்கு முன்னாடி நான் இது இல்லாமல் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஜஸ்ட் இப்போ ரன் பண்ணுறேன், சர்ச் பண்ணுது ரோபோட் 1, ரோபோட் 2, ரோபோட் 3க்கு அப்புறம் சனா வந்து அவுட்புட்டில் வராங்க இல்லையா? ஸோ இப்போ நான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா சர்ச் பண்ணும், சனா வந்தால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன், ரோபோட் 1, ரோபோட் 2, ரோபோட் 3, ரோபோட் 4, ரோபோட் 5, ரோபோட் 3க்கு அப்புறம் சனா இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுச்சு, கண்டினியூ பண்ணிட்டு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ கண்டினியூ வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ரைட்? ஓகே, இப்போ கொஞ்சம் நீங்கள் ஒரு சில எக்ஸசைஸ் வந்து பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ அதில் உங்களுக்கு பிரேக் வந்து எப்படி பிரேக் அண்ட் கண்டினியூ எப்படி ஒர்க் ஆகுன்றது இன்னும் கொஞ்சம் டீப் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ரைட்டா? ரைட். இப்போ நமக்கு வந்து நான் ஃபஸ்ட் இதை கமெண்ட் லைன் பண்ணிக்கிறேன். கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகிறோம். 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நம்ம பிரேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஃபஸ்ட்டு நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு
ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு 1,11 print I அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ 5ஆம் நம்பர் வரும்போது நமக்கு பிரேக் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி இப்போ பண்ணுறது? இஃப் அதான் வெளியே ஃபார் லூப்பில் வந்துட்டு இஃப் I ஈக்குவல் டு 5 இருந்துச்சு அப்படின்னா பிரேக் பண்ணு அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன். ஐயோட வேல்யூ 5 இருந்துச்சுன்னா நமக்கு பிரேக் பண்ணிடுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வேல்யூஸும் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ பிரேக் வந்து இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் இப்போ கண்டினியூ பண்ணலாம். இன்கேஸ் 5 விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணு, 5 ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னா I ஈக்குவல் டு 5 அப்படின்னு போட்டுட்டு கண்டினியூ அப்படின்னு வந்து கொடுக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். 5 விட்டுட்டு மற்ற எல்லா நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, யூஸ் பிரேக் அண்ட் கண்டினியூ இன்சைட் தி லூப் தட் கோஸ் ஃப்ரம் 1 to 10. அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் நம்பரை பிரிண்ட் பண்ணுங்கள். அதில் 7ஆம் நம்பரை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 9ஆம் நம்பர் வரும்போது லூப் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் இதில் சாம்பிள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். 1லேருந்து 8 வரைக்கும் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் வந்து ஸ்கிப் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த டாஸ்க்கை வந்து இப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த கோடை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். ரைட்டா? இப்போது பிரேக் அண்ட் கண்டினியூ இப்படி தான் வந்து ஒர்க் ஆக போகுது. இப்போது பாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? பாஸ்னால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் வந்து எதுவுமே பண்ணாது. ஆக்சுவலி இப்போ பாருங்கள், 5 ஈக்குவல் டு 5, அதாவது I ஈக்குவல் டு 5 இருக்கும் போது நான் ஜஸ்ட் பாஸ் அப்படின்ட்டு இந்த கீவேர்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்தேன்னா 5ஐயும் அப்படியே சேர்த்து தான் பிரிண்ட் பண்ணும், எதுவுமே பண்ணாது. கிட்டத்தட்ட பாருங்கள், 5ஐயும் அப்படியே தான் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? பாஸ்ன்றது ஜஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணி விட்டுரும். இது வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்கேஸ் இந்த பாஸ்ன்ற இடத்துக்குள்ள இப்போதைக்கு நான் எதுவும் போடல, அடுத்து நான் ஃபியூச்சரில் ஏதாச்சும் நான் ஆட் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டா நம்ம வந்து இந்த இடத்துல பாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அகைன் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, இந்த கோடோட அவுட்புட் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த கோடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அதில் I ஈக்குவல் டு 5, அதாவது I ஈக்குவல் டு 5 இருந்துச்சு அப்படின்னா பாஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல. தென் எல்இஃப் I ஈக்குவல் டு 7 இருந்தால் கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அதனால 7 வந்தால் ஸ்கிப் பண்ண போது எல்இஃப் I ஈக்குவல் டு 9 கொடுத்து பிரேக் பண்ண போகிறோம். ஸோ 9 வந்தோடனே பிரேக் ஆக போகுது. இந்த கோடோட அவுட்புட் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் செக் பண்ணிக்கிறேன். ரைட்டா? இப்போது பிரேக், கண்டினியூ, பாஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் இன்னும் வீடியோவை லைக் பண்ணலாம், லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.